கோழியை இன்னைக்கு நாங்கள் நேர்ந்து விடுறதுக்காக தான் இங்கே வந்தோம். கொம்பு வச்ச மானுமா பாருங்க, மான் கிராஸ் ஆகுது இந்த ரோட்ல. இங்கே இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா 2 அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு உங்க வேண்டுதலை நம்பிக்கையோட வச்சுட்டு வாங்க. உங்க வேண்டுதல் நிறைவேறியதுக்காக மறுபடியும் இங்க வருவீங்க. வள்ளி சூரவள்ளின்னு 2 பெண்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கு தொடர்புடைய கோவில் தான் இது. அம்மன் கோவில் கிராம மக்கள் வழிபடுற அளவுக்கு இருந்திருக்கும். ஏன் இப்ப நம்ம நின்றுட்டு பார்த்துட்டு இருக்க இந்த பிரிட்ஜ் கூட இருந்திருக்குமான்னு தெரியல. அந்த கரைக்கு போனோம்னா பரிசல் மூலயமா தான் போய். ஹலோ சொல்லு. இன்னைக்கு கோயம்புத்தூரில் டே 3 ஒண்டர்ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட்டோட இன்னைக்கு நாளை ஆரம்பித்தோம். மதியானத்துக்கு மேலே கோவிலுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலுக்கு சின்ன லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நம்ம வீடியோ சில டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் இனிய தமிழினியின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் ரூம் டூரை போன வீடியோவில் காமிச்சிருக்கேன். நாங்கள் 3 பேரும் ஹோட்டலில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் மட்டும் பிஸியாக இருந்தாங்க. அதனால இன்னைக்கு ட்ரிப்பை மதியானத்துக்கு மேலே ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் வனபத்ர காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்பவே பவர்ஃபுல்லான வனபத்ர காளியம்மன் கோவிலுக்கு செகண்ட் டைமாக போயிட்டுருக்கோம். முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நாங்கள் எல்லாரும் வனபத்ர காளியம்மன் போயிட்டுருக்கோம். எதுக்காகன்னு அங்கே போய் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்களோட லஞ்ச் முடிக்கல, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த ஹோட்டலில் போயிட்டு பார்சல் வாங்கிட்டு போயிடலான்ட்டு லஞ்ச் வாங்கிட்டு போகிற வழியிலேயே பசங்களுக்கு கொடுத்துருவேன். வனபத்ர காளியம்மன் கோவிலோட முழு வரலாறையும் இன்னொரு சேனல்ல டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். வேணும்னா அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். அழகான காடு, மலை, கிராமம் இதெல்லாத்தையும் ரசிச்சுட்டு நம்ம கோவிலுக்கு போயிடலாம். போகிற வழியில் முக்கியமான இடமான தேக்கம்பட்டி இருக்குது. தேக்கம்பட்டியில் யானைகள் பாதுகாப்பு முகாம் இருக்குது. பரிசல் சவாரியும் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்தோன்னா அங்கெல்லாம் போகலாம். ஆனால் யானைகள் முகாமுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு முறை போகும்போது முன்னாடி யானைகளை அடித்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று ஆயிடுச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் யாரையும் உள்ள அலோவ் பண்ணுறதில்ல. பசியாக இருந்ததுனால இங்கே வந்தப்ப முருங்கைக்காய் சாப்பாடெல்லாம், முருங்கைக்காய் குழம்பு மாதிரிலாம் எதாவது செஞ்சு சிவனும் பார்வதியும் போட்டிருக்காங்களாம். அப்படியா? எங்க? அது வந்து விருந்தீஸ்வரரா, துடியலூர்ல இருக்கு. அது எங்க இருக்கு? துடியலூர் இங்கே தான், நம்ம வர வழியில தான். அதை தாண்டி தான் வந்தோம். மான் பார்த்தேன்னு சொன்னேன். மீன் பாத்தியா? பார்த்தானே. இவ்வளோ அழகான இயற்கையை பெரும்பான்மையான நேரத்தில் என்னால் ரசிக்க முடியறதில்ல. ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுறனால டைரெக்டாக என்னால் நேச்சரை பார்த்து ரசிக்க முடியல. டெம்போலாம் போட்டு கடத்திருக்கோம். அந்த மாதிரி நிலைமையாயிடுச்சுங்க. அதனால் ஒரு லைக் கொடுத்துருங்க ப்ளீஸ். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 10வது நிமிஷத்தில் என் பையன் திடீர்னு தூங்க ஆரம்பிச்சிருவான். இதுதான் மலை, இதுதான் காடு, இப்படி தான் இருக்கும் கிராமம் அப்படின்னு அவன்கிட்ட காட்டணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் அவன் நிம்மதியாக தூங்குவாங்க. மழையோடு இருந்ததுன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வாரத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு இல்லை வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் வந்து இங்கே இருந்துட்டு நம்ம சமைச்செல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்படி பேசிட்டு போகிற மாதிரி நீங்களும் இப்படி பேசுவீங்கல்ல உங்களோட ட்ரிப்பில்? மலை ஏறி அந்த சைடு இறங்கி அப்படி போகிறோம். கண்ணாடியில் வெளிச்சமே இல்லை. எங்கள் பாப்பா தான் எங்களுக்கு ரூட்டு தலை. எந்த வழியாக போனால் இந்த மாதிரி நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றது அவளுக்கு தான் தெரியும். நம்ம ஒரு டெஸ்டினேஷனுக்கு போனோன்னா கூகுள் மேப் போடும்போது ஏதாச்சும் ஒரு 2-3 வழியை காட்டும். அதில் எப்படியோ ஒரு வழி அடர்ந்த மலை, காடு, ஆறு போகிற வழி அந்த மாதிரி இருக்கும். காட்டு வழி ரூட்டை தான் எப்பொழுதும் செலக்ட் பண்ணி வைக்கும் என் பாப்பா.
இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா டே டைம்னால் நம்ம ரசிச்சுட்டே போகலாம், ஆனால் நைட் டைம்லேயும் இந்த வேலையை பார்த்து விட்டுரும். நைட் டைமில் குழந்தைங்களோட போகும்போது சேஃபும் கிடையாது, ஆனால் ரொம்ப பயமாகவும் இருக்கும். த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு தான் புளியே கரைக்கும் எங்களை சேஃபாக வீட்டுக்கு கொண்டு போய் விடணுமேன்றதில். இதுதான் வாழ்க்கை. அங்க பாரு. இப்படி நாங்கள் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, பிஜி படிக்கும்போது. நெக்ஸ்ட் டே நாங்கள் பொள்ளாச்சிக்கு போகிறோம். பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோவில், டாப் ஸ்லிப், அப்புறம் ஒரு சித்தர் கோவில், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் மட்டும் பண்ணால் போதும். ஏன் மழையில ஸ்ட்ரைட்டா போடாம அப்படி ஃபால்ஸ் வச்சு போகணும்? நேராக இப்படி போட்டிங்கன்னா பயங்கன்னு கீழே போய் விழுந்துடும். வளைஞ்சு போகிறது தான் வந்து உடைய முடியும். அப்படி இப்படி தான் உடஞ்சி இப்படி தானே இருக்கும். படிச்சு இது புது மாதிரி போடலாம். 5 ஏர்த்து பிண்டு. ஏற முடியாது, இறங்கிடலாம். ஊட்டி மலைத்தொடர் அழகாக இருக்குல்ல. மிகவும் அழகான நிலப்பரப்பு, இதை ரசிச்சுக்கிட்டே போகலாம். ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது, அதனால தான் நிறைய சினிமாக்காரங்க இங்கே வந்து படம் எடுக்கிறாங்க போல. தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, அழகான ஓட்டு வீடு, இதை எல்லாத்தையும் இப்படி பார்த்துட்டே பயணம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனால் இங்கே இருப்பியான்னு கேட்டால் அது சந்தேகம்தான். எனக்கு கடலோர பகுதி தான் ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அங்கே பிறந்து வளர்ந்தனால அப்படி ஆயிடுச்சு போல. எத்தனை சுனாமி வந்தாலும் சரி. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 வகை நிலங்களையும் நம்ம குழந்தைங்களுக்கு நேரடியாகவே கொண்டு போய் காட்டணும். பாலைவனத்தை மட்டும் நான் வீடியோலேயே காமிச்சிக்கிறேன், எனக்கு செட் ஆகாதுங்க. அதனால சிண்டியூர் வழியா நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான அழகிய கிராமப்புறங்களில் வாழ்கிறதும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கடி யானைகளும் இந்த பக்கம் கிராஸ் பண்ணோம், த்ரில்லிங்காக இருக்கும்ல. எவ்வளோ நேரம் இந்த மாதிரி இயற்கை அழகை பார்த்துக்கிட்டே பயணம் பண்ண சொன்னாலும் நாங்கள் 4 பேரும் பயணம் பண்ணிகிட்டே இருப்போங்க. எங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். பெரும்பான்மையான நேரங்களில் இது எங்களுக்கு நல்ல ஃபேமிலி டைமாகவும் அமையும். எங்களோட ஃப்ளாஷ்பேக், ஃப்யூச்சர் பிளான் இவை எல்லாத்தையும் நாங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது பேசிக்குவோம். சில நேரத்தில் மனம் விட்டு சிரிக்கிறதும் உண்டு, சில நேரத்தில் மனவலியோடு அழறதும் உண்டு. நாங்கள் போகிற வழியில் இருக்க ஒரு கிராமத்தில் கோழி ஒன்று வாங்கிக்கிட்டோம். எதுக்காக அந்த கோழி வாங்கினோன்ட்டு கோவில்கிட்ட போய் சொல்கிறேன். தூங்கிட்டு இருந்த குழந்தைய எழுப்பி உட்கார வச்சுட்டு வேடிக்கை பார்க்க சொல்லிட்டேன். வேடிக்கை பார்க்க தானே வெளியே வந்ததே. இது தேக்கம்பட்டி ரோடு. இங்கே தான் யானைகள் பாதுகாப்பு முகாம் இருக்கு. நமக்கு இடது பக்கம் ஆறு பாய்ஞ்சிட்டு இருக்கு, அந்த வழியாக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். காரில் போகிறனால ஆறை சரியாக பார்க்க முடியல, இதே பஸ்ஸில் போனால் அந்த ஆறை பார்க்க முடியும். இந்த யானைகள் பாதுகாப்பு முகாமில் விசிட்டர்ஸ்லாம் அலோவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் ஒரு முறை போகும்போது அலோவ் பண்ணலை,
எதுக்குன்னு பார்க்க போனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யானையை அடிச்சு துன்புறுத்தின வீடியோவை லீக் அவுட் ஆயிடுச்சு. அதற்கான தீர்வா விசிட்டர்ஸை உள்ள விடல அவங்க. இது நல்ல வனப்பகுதி, காட்டு யானைகள் அதிகமா சுற்றி திரிகிற பகுதி தான். நம்ம மக்கள் இதெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டு யானைகள் வரக்கூடாதுன்னு மின்கம்பி வேலி போட்டிருக்காங்க. கோவில்ல இருந்து திரும்பி இதே ரூட்டா வரும்போது மான்கள் கிராஸ் ஆகி போச்சு, அதையும் காட்டுறேன். வனபத்ர காளியம்மன் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. அப்படியே போய் சுத்தி பார்க்கலாம் வாங்க. இங்க இருக்க அம்மன் ரொம்பவே பவர்ஃபுல். ஆரவள்ளி சூரவள்ளின்னு 2 பெண்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கு தொடர்புடைய கோவில் தான் இது. இந்த கோவிலை பற்றின முழு வரலாற்றை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. அம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மனா இருக்கனால பக்தர்களோட வருகையும் அதிகமா இருக்கு. நாங்க முன்ன வந்ததுக்கும் இப்ப வந்ததுக்கும் நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த கோழியை இன்னைக்கு நாங்கள் நேர்ந்து விடுறதுக்காக தான் இங்கே வந்தோம். கோழியை நேர்ந்து விட்டுட்டு கோழியை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க என் பசங்க. கொஞ்ச நேரம் அந்த கோழி எங்களோட ட்ராவல் பண்ணிச்சான், அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு. உள்ள வனபத்ர காளியம்மன் சந்நிதி இருக்கு. சன்னதிக்குள்ள அம்மன் திருவுருவ சிலை இருக்கு. சிலைக்கு முன்னாடி கீழவா சுயம்பு அம்மன் இருப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்ல. இந்த முறை தான் நான் உருவமா இருக்க சிலை தான் சுயம்பு அம்மனான்னு கேட்டேன். கீழே இருக்கிறது தான் சுயம்பு அம்மன், உருவமா இருக்கிறது சமீப காலத்துல பிரதிஷ்டை பண்ண அம்மன்னு சொன்னாங்க. நீங்க இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா 2 அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு உங்க வேண்டுதலை நம்பிக்கையோட வச்சுட்டு வாங்க. உங்க வேண்டுதல் நிறைவேறியதுக்காக மறுபடியும் இங்க வருவீங்க. இந்த 3 சிலைக்கும் கதைகள் இருக்கு. இந்த கதைகள் எல்லாமே நம்மளோட கோவில் சேனல்ல கொடுத்துருக்கனால நான் இந்த வீடியோவில் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கத்துலேயே ஆறு ஓடிட்டு இருக்கு. ஆறோட அழகிய காட்சியை பார்க்கலாம். மஞ்சள் வெயில் மாலை ரொம்பவே அழகா இருக்குல்ல. மலைக்கு நடுவில் அழகான ஆறு பாய்ந்தோடுது. இங்க பரிசல் சவாரியும் இருக்கு. கொஞ்சம் காலையிலேயே வந்தீங்கன்னா பரிசல் சவாரிக்கும் போக முடியும். சுமார் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? பெருசாக டெவலப் ஆகிருக்காது. ஃபுல்லாக காடாக இருந்திருக்கும். அம்மன் கோவில் கிராம மக்கள் வழிபடுற அளவுக்கு இருந்திருக்கும். ஏன் இப்போ நம்ம நின்றுட்டு பார்த்துட்டு இருக்க இந்த பிரிட்ஜ் கூட இருந்திருக்குமான்னு தெரியல. அந்த கரைக்கு போனோம்னா பரிசல் மூலயமா தான் போயிருக்க முடியும். ஆற்றங்கரையோரம் நிறைய சகதியாக இருக்குது. கால் வச்சா வழுக்கிற அளவுக்கு இருக்குங்க. சூரியன் ஆல்மோஸ்ட் மறைஞ்சிடுச்சு. திரும்பவும் நம்ம வந்த வழியே போகணும். இருட்டிடுச்சு, வீடியோ எடுக்க வேணாம், நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம்னு பார்த்தா மான் கிராஸ் ஆகுதுங்க. இது தூக்கி விடுமா கண்ணாடி. கொம்பு வச்ச மானுமா பாருங்க, மான் கிராஸ் ஆகுது இந்த ரோட்ல.
யானை கிராஸ் வேணாம். யானை வேண்டாம், வேண்டாம். யானை வர ரோடு தான் இது. ஊட்டி மலையை பார்த்த உடனே என் மகன் ஊட்டிக்கு போகணுன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் எங்களுக்கு பட்ஜெட் இல்லை. ஸ்ட்ரைட்டாக வீடியோ எனக்கு தெரியாதுப்பா, அவங்க அப்பா தான் அவனுக்கு ஃபேவரட் இல்லை, அதனால அவர்கிட்ட கேட்டுக்க. நீ கோச்சுக்காதே. இதாடி யானை. தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கனால கொஞ்சமாக நான் கோவப்பட்டுட்டேன். இப்போ நாங்கள் ஊட்டிக்கு போனாலும் வேஸ்ட்டு தான். ஒரு 2 நாளாச்சும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் போகணும். போயிட்டு அடுத்த நாளே வர்றதுக்கு வேஸ்ட்டு தான். அங்கேருந்து நாங்கள் கோவையின் வடமதுரையில் உள்ள அருள்மிகு விருந்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு தரிசனம் பண்ண வந்துட்டோம். இந்த கோவிலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வாரத்திலேயே கோவில் சேனலில் பார்க்கலாம். மிகவும் பழமையான கோவில். சுந்தரருக்கு இறைவன் விருந்து படைத்ததனால் விருந்தீஸ்வரர்னு பெயர். இந்த பழமையும் பெருமையும் வாய்ந்த கோவிலை தரிசனம் பண்ணிட்டு நேராக நாங்கள் பில்லர் 129 என்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். ரெஸ்டாரண்ட் போகும்போதே லேட் ஆயிடுச்சு. கடைசி கஸ்டமர் நாங்கள் தான். இவ்வளோ நேரம் என் ஃபோனில் சார்ஜ் இருந்ததே ரொம்ப பெரிய விஷயம். அதனால் அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும். இந்த வீடியோவை முழுசாக பார்த்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி. வணக்கம்.